நீங்கள் வந்து பச்சையாக உணவுகளை சாப்பிடும்போது, அதாவது சமைச்சு சாப்பிடாம உணவுகளை பச்சையாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வருதில்ல, 2040க்குள்ளே இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க தொடங்கிவிடும். 2040லலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் படிப்படியாக செயலிழக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை படிப்படியாக ஆரம்பமாகிவிடும். அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் வராது. ஏன்னா நமக்கு உப்பு கிடைக்காது, அங்கே போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு கிடைக்காது, மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலை இருக்காது. அப்போ நம்ம பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடுவோம். நமக்கு தீப்பெட்டி கூட கிடைக்காது, நெருப்பை கூட நம்ம உருவாக்க மாட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது உடனே 2040லேருந்து கிடையாது. அதன் பிறகு எல்லோரும் உப்பெல்லாம் மூட்டையை பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உப்பை சேமித்து வைக்க ஆரம்பிச்சு, ஒரு வருஷத்துக்கு தேவையான உப்பை ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுப்பாங்க. குறைஞ்சது 2 வருஷத்துக்கு தேவையான உப்பு கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு உப்பு போதும், 1 கிலோ உப்பு போதும். அப்போது ஒரு வருஷத்துக்கு 10 கிலோ உப்பு போதும், 12 கிலோ உப்பு போதும். அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் 25 கிலோ உப்பு சேமித்து வச்சுட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு உப்பு தட்டுப்பாடே இருக்காது. அதன் பிறகு தான் உப்பு என்பது கிடைக்காமல் போகும். உப்பு என்பது எப்போது கிடைக்காமல் போகிறதோ, ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, பணம் என்கிற நடைமுறை கிடையாது, உப்பை யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க, விற்பனை செய்ய மாட்டாங்க. அதனால் உப்பை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, கடற்கரையில் உற்பத்தி செய்து உப்பை கொண்டு மக்களுக்கு விநியோகமும் விற்பனையும் செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடுவாங்க. பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது ஒவ்வொரு உணவுகளையும் அளவோடு தான் சாப்பிட்ணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்றீங்க அப்படின்னா, வேர்க்கடலையை தினமும் சும்மா ஒரு 10-20 வேர்க்கடலை தான். அந்த பச்சையாக உணவுகளை சாப்பிடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அதை நீங்கள் அளவோடு தான் சாப்பிட்ணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாக்கா அது உடம்புல ஏதாவது பக்க விளைவு ஏற்படுத்தும். ஒரு மாம்பழமோ அல்லது வேர்க்கடலையோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தினமும் கொஞ்சம் தான் சாப்பிட்ணும், ஒரு கைப்பிடி தான் சாப்பிட்ணும். ஒரு கைப்பிடினா அதில் ஒரு 20 வேர்க்கடலை தான், 20 அது உடச்ச வேர்க்கடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 தான் சாப்பிட்ணும். நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னா, தினமும் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அது பித்தம் அதிகமாகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப பயறு வகைகள் இது வேர்க்கடலைங்கிறது ஒரு பயிர் வகை தான் நினைக்கிறேன், பயறு வகை தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பயறு வகைகள் நிறைய சாப்பிடும்போது யூரிக் ஆசிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வரக்கூடாது. அதனால் அளவோடு தான் நீங்கள் பச்சை காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும். வேர்க்கடலைன்னா அது ஒரு 20 வேர்க்கடலை, உடச்ச வேர்க்கடலை ஒரு 20 தான் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்ணுன்னா. அது மாதிரி அதை வேர்க்கடலையை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம். முதல்ல வேர்க்கடலையை உடச்சி முதல்ல நல்லா காய வைக்கணும். அப்புறம் அந்த உடச்சி அந்த வேர்க்கடலையை தனியாக எடுக்கணும். அப்புறமா என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் சாப்பிடக்கூடிய வேர்க்கடலையை தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கனாக்கா அதுலேருந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதை தூர ஊற்றிட்டு நீங்கள் அந்த வேர்க்கடலையை சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு 20 கரட்டில் தான் சாப்பிட்ணும், சும்மா நிறைய சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா தினமும் நீங்கள் சாப்பிட்ணும். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடும்போது தான் நம்ம நிறைய சாப்பிடுவோம். நீங்கள் தினமும் வேர்க்கடலை சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 10-15 உடச்ச வேர்க்கடலை சாப்பிட்டா போதும். ஒரு 10-15 வேர்க்கடலை, உடச்ச வேர்க்கடலை, இந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். அப்போ தான் தினமும் சாப்பிட முடியும். இல்லைனா மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும், திகட்டிடும். அது உடம்புக்கும் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். நிறைய வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம் அதிகரிக்கலாம். பித்தம் அதிகரித்து சூடு அதிகமாகிடும், செரிமான குறைபாடு ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அது மாதிரி எந்த உணவுகள், பச்சை உணவுகளை நீங்கள் மனம் போன போக்கில் அது உங்களை சாப்பிடவும் விடாது. மனம் போன போக்கில் உங்களை சாப்பிட வைக்காது. ஆனால் நீங்கள் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் உங்களெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. விட்டால் ஒரு நாளைக்கு 2 பிரியாணி சாப்பிடுவீங்க. ஆனால் நீங்கள் பச்சை உணவுகளை பச்சையாக சாப்பிடும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் ஒரு வேர்க்கடலையாக இருக்கட்டும், ஒரு தேங்காவாக இருக்கட்டும்,
அல்லது வந்து வேறு எந்த ஒரு பச்சை உணவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு மாம்பழமா டெய்லி ஒன்று தான் சாப்பிட்ணும், ஓவராக சாப்பிட்டுட்ருக்கூடாது. பலாப்பழமா டெய்லி கொஞ்சம் தான். ஒரு நெல்லிக்கனியா, மலை நெல்லிக்கனி, நெல்லிக்காய், அது ஒன்று தான் சாப்பிடணும். ஓவராக பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா அதுவே உங்கள் சுவாச கோளாறு வந்துடும். சுவாசத்தில் குளிர்ச்சி ஏற்படுத்தி மூக்கடைப்பெல்லாம் வர வச்சிரும். அதனால் வந்து அதை வந்து ஒன்று தான் டெய்லி அந்த மாதிரி சிக்கனமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட சாப்பிடலாம். எது இந்த மலை நெல்லிக்காவெல்லாம். அது மாதிரி நிறைய நிறைய உணவுகள்லாம் இருக்குது. எலுமிச்சம்பழமா அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்ணும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ணும். இஞ்சி சாறு வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்ணும். இப்படி பச்சை உணவுகள் வந்து நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டே போகவே முடியாது. அது வந்து ரொம்ப கட்டுப்பாடாக தான் சாப்பிட்ணும். இல்லைன்னா அது வேறு மாதிரியான அது நல்லது உடம்புக்கு. அதே நேரத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாகிடுச்சுனாக்கா அது உங்களுக்கு நிறைய கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் பச்சையாக தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க, சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க அளவோடு தான் சாப்பிடுவாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் கூடாது, சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த ஆசையும் வராது. அப்படி ஒரு ஆசையும் வராது. நம்ம சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் தான் நமது ஆசையை தூண்டி கொண்டே இருக்கும். ஒரு சாப்பிட்றத கட்டுப்படுத்தவே முடியாமல் கிடச்சிக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கி நிறைய இடங்கள்ல இருக்குது. என்னென்னா உணவு கிடச்சிக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சுவையான உணவுகள் கிடச்சிக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியாக அண்டை உணவு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும்தான் இந்த உணவுகள்லாம் கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காதுன்னு சொல்லுங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடுவாங்க, பச்சையான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் சாப்பிட்டாகணும். ஒவ்வொரு உணவையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டாகணும். அது நமக்கு போதுமானதாகவும் இருக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நிறைய பித்தம், வாதம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகப்படுத்திடும். ஆக எவ்வளோ பெரிய உணவு கட்டுப்பாடு பாருங்கள். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உணவு முறை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரே வேளையே வயிறு வீங்கிற அளவுக்குலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க.